அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ள சேதங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்காக நெல்லை மாவட்டம் கூட்டப்புலியில் இருந்து 6 நாட்டு படகுகள் நெல்லை நோக்கி விரைந்திருக்கிறது. அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்துல கடந்த 3 தினங்களாக ரெட் அலர்ட் விடப்பட்டு திருநெல்வேலி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்துல பாபநாசம், மணிமுத்தாறு, குற்றாலம் பகுதிகளில் கனமழை, அதாவது கிட்டத்தட்ட 540 மில்லிமீட்டர் மழை ஒரே நாளில் திருநெல்வேலியில பதிவாயிருக்கு. இதனால தாமிரபரணி ஆற்றுல கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 3 தினங்களா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நெல்லை மாவட்டத்தில் கனமழை பெய்திருக்கிறது. நேற்று மட்டும்தான் நெல்லை மாவட்டத்தில் கொஞ்சம் சற்று மழை குறைவு இருந்தாலும் மேற்குறிச்சி மலையில் கனமழை பெய்து வருவதால் நம்ம அகஸ்தியர் அருவி போன்ற அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் சேர்ந்து புகை மதி வெள்ளங்கள் பீறிட்டு வருது. இந்த தண்ணிகள் அனைத்துமே தாமிரபரணி ஆற்றுல தான் வெள்ளமா வந்து சேருது. இதனாலதான் நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீவைகுண்டம், ஏரலு, காயப்பட்டினம் இந்த மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது தாமிரபரணி கரையோரமா இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. கரையோரங்கள்ல இருந்து வேற இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. முக்கூடல் பகுதி, அதாவது தாமிரபரணி ஆறு வரக்கூடிய முக்கூடல் பகுதிகளில் அதிகமான சேதம் ஏற்பட்டு இருக்குது. மேலும் சேதம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மீண்டும் கனமழை வரும்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களை முன்கூட்டியே நெல்லை மாவட்ட ஆட்சியர் அவங்கள இடம்பெயர்த்து பாதுகாப்பான இடத்துல வச்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நெல்லை மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட முதியோர்களையும் கண்டறிந்து அவர்களையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் அவங்களுக்கும் பாதுகாப்பான முறையில நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே நெல்லை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் நேரு, சபாநாயகர் தலைமையில இந்த பணி நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் மீண்டும் கனமழை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நெல்லை மாவட்டத்துல சென்ற ஆண்டே போல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால நிறைய வீடுகள் மட்டும் இல்லாம நிறைய கிராமங்கள் வெள்ளத்தினால் சூழப்படும், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால சென்ற ஆண்டும் நம்ம நெல்லை மாவட்டத்துல தான் நம்ம நாட்டு படகு இருக்குது. இந்த நாட்டு படகு சென்ற ஆண்டும் இங்க இருந்து சென்ற மீனவர்கள் நிறைய பொதுமக்களை இந்த நாட்டு படகு மூலம் மீட்டாங்க. அதனால நேற்றே இங்கிருந்து நம்மளுக்கு நெல்லை மாவட்டம் கூட்டப்புலியில இருந்து மீன்வளத்துறை சார்பில் 6 நாட்டு படகுகள் இங்கிருந்து லாரிகள் மூலமாக நெல்லை மாவட்டத்துக்கு நேற்றே புறப்பட்டாச்சு. இந்த நாட்டு படகுல ஒரு நாட்டு படகுல 4 மீனவர்கள் வீதம், 6 நாட்டு படகுல 24 மீனவர்கள் எப்போதுமே தயார் நிலையில் இருப்பாங்க. அதாவது இதுல இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம உயிர் காப்பான் மிதவையும் அதுல இருக்கும். அது போக அந்த மீனவர்கள் அங்க வீடுகள்லயோ இல்லைன்னா இந்த வெள்ளத்திலயோ எங்கேயாவது யாராவது சிக்கியிருந்தாங்களோ அவங்களை மீட்டுக்கு வரக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே கொண்டு போயிருக்காங்க. இந்த மீனவர்கள் நெல்லை மாவட்டம் சிரிபுரம் பகுதிகளில் தயார் நிலையில இருக்கிறாங்க. எந்த பகுதிகளெல்லாம் வெள்ளம் ஏற்பட்டு கிராமங்களுக்குள் வெள்ளம் புகுந்து இருக்குதோ அவர்களை வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு இந்த நாட்டுப்படகுகள் மூலமா தான் கூட்டிட்டு வரக்கூடிய நிலையில தயார் நிலையில இருக்கிறாங்க. நேற்று அவர்கள் புறப்பட்டு நெல்லை நோக்கி சென்று விட்டார்கள். இன்று கனமழை பெய்தால் இந்த நாட்டுப்படகு மீனவர்களுடைய உதவி மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி, அந்த பாளையங்கோட்டை, முக்குடல், தாமிரபரணி ஆறுகள் வரக்கூடிய பகுதிகள், அதாவது அகஸ்தியர் அருவி, பாபநாசம், குற்றாலம் இந்த பகுதிகளில் கனமழை பெஞ்சு கடும் வெள்ளம். ஆனா நெல்லை மாவட்டத்துல ராதாபுரம் பகுதிகளில் சுற்றமா மழையே கிடையாது. நாங்குநேர்ல கூட நேற்று 9 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. நேற்று ராதாபுரத்துல எந்த விதமான மில்லிமீட்டர் மழையும் பதிவாகல. அதனால ராதாபுரம் ரொம்ப ரொம்ப மழை பிரதேசமாக இருக்குது. இனி வரக்கூடிய அடுத்த புயல்லையாவது ராதாபுரம் பகுதிக்கு மழை வருமானு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்து வெளியிடக்கூடிய மழையின் அளவுல நெல்லை மாவட்டம் ராதாபுரம்ங்கிறது 0ன்னு இருக்கு. ஆனா நேற்று தெசன் நிலையிலையும் வள்ளியூர் பகுதிகளிலும் நல்ல மழை, அதாவது வள்ளியூர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல சரியான மழை. வள்ளியூர் பஜாரே தண்ணியில தான் மிதந்துச்சுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. ஆனாலும் நம்மளுடைய அரசு ஆவணங்கள்லயோ இல்லைன்னா மழையினுடைய அளவுலையோ எந்த விதத்திலுமே அது இடம்பெறல. இதனாலதான் நான் தொடர்ந்து பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன், திசைநிலை, வள்ளியூர், கூடன்குளம் இந்த மாதிரியான பகுதிகளில்
மழை நீர் அளவிட செய்யக்கூடிய அந்த கருவிகளை பொருத்த வேண்டும். அப்படி பொருத்தினால் மட்டும்தான் எல்லா பகுதிகளிலும் எவ்வளவு மழை பெய்யுதுங்கிறது தெரியும். நம்ம ராதாபுரத்துல மட்டும்தான் இந்த மழையை பார்க்கக்கூடிய மலைமானி இருக்கிறதுனால ராதாபுரத்தை பெஞ்சா மட்டும்தான் ராதாபுரம் பகுதிகளில் மழை பெஞ்சதான் அர்த்தம்ங்கிற அளவுக்கு இருக்குது. அதனால உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் வள்ளியூர், திசைநிலை, கூடங்குளம் இந்த மாதிரியான பகுதிகளிலும் இந்த மலைமானி அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்தால் அந்தந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பெய்யுதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நன்றி. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24x7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.